மைவி த்ரேட்ஸ் நண்பர்கள் இருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி மைவி த்ரேட்ஸில் பிஎம் பின்னு எங்கே எப்படி வாங்குறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம மைவி த்ரேட்ஸ் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கிறோம். அந்த ரைட் சைடில் இருக்க கோடை டச் பண்ணி உள்ளே போய்க்கிறோம். அங்கே வந்து ஸ்டோர் டீட்டெயில்ஸ் அப்படின்ட்டு இருப்போம். அதை டச் பண்ணிக்கிறோம். டச் பண்ணி உள்ளே போனாலும் உங்களோட கண்ட்ரி கேட்போம். கண்ட்ரி இந்தியான்னு செலக்ட் பண்ணிடுங்க. ஸ்டேட் வந்து தமிழ்நாடு அப்படிங்கிற செலக்ட் பண்ணிங்க. அடுத்தது டிஸ்ட்ரிக் கேட்குது. டிஸ்ட்ரிக் வந்து நான் திருவாரூர்னு செலக்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து எந்த டிஸ்ட்ரிக்கோ அதை செலக்ட் பண்ணி சப்மிட் கொடுத்துக்கோங்க. சப்மிட் கொடுத்ததும் அங்கே எத்தனை ஸ்டோர் இருக்கோ அது எல்லாமே வரிசையாக டீட்டெயில்ஸாக வந்துடும். அங்கே உங்களுக்கு நியர்பையில் எந்த ஸ்டோர் இருக்கோ நீங்கள் போய் அங்கே போய்க்கங்க. உங்கள் மாவட்டத்தில் அங்கே போயிட்டு 360 ரூபாய் பணம் கட்டினீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபேஸ் கேர் கொடுத்துட்டு உங்களுக்கு வந்து பின்னு வந்து ஆக்டிவேட் பண்ணி விட்ருவாங்க. நீங்கள் போய்ட்டு உங்களுக்கு நியர்பையாக அங்கே இருக்கும். நீங்கள் போய் அங்கே போய் பார்த்துக்கலாம். கொடுத்ததும் உங்கள் பின்னு கொடுத்ததும் எப்படி ஆக்டிவேட் பண்ணுறதுங்கிற பற்றி பார்க்க போகிறோம். மைவி த்ரேட்ஸ் ஆப்பை ஓப்பன் பண்ணிட்டு சைடில் இருக்கும் கோடை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பின் லிஸ்ட்னு காமிக்கும். அந்த பின் லிஸ்ட்டில் போய்ட்டு ஆக்டிவேட் காமிக்கும். ஆக்டிவேட் பண்ணிங்கன்னா அடுத்தது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனாக காமிச்சிட்டு டிக் பண்ணிவிட்டு அடுத்தது கால்குலேஷன் காமிக்கும். அதை நீங்கள் போட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பின்னு வந்து ஆக்டிவேட் ஆகிடும். ஆக்டிவேட் ஆனதும் ஏற்கனவே நீங்கள் 5 ரூபா பார்த்துக்கிட்டு இருந்திருப்பீங்க. நம்மளுக்கு 7 ரூபா பார்க்கலாம். நாம் அப்போ செக் பண்ணி பார்க்கலாம். வீடியோ ஒன்று கேப்ஸாக பார்க்கலாம். கேப்ஸாக போட்டவன் 7 ரூபா மிஸ். இந்த மாதிரி தான் நம்ம வந்து பிஎம் வந்து அப்டேட் பண்ணிக்கிறது. இதில் ஏதும் உங்களுக்கு வந்து சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்டில் வந்து கேளுங்க. நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன்.